தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. செம்மணி மனித புதுகுழியில் 5 மனித எலும்புக்கூடுகள் இன்று அடையாளம். மூத்த ஊடகவியலாளர் ஆறுமுகம் சபீஸ்வரனின் புகழுடலுக்கு யாழ் ஊடக அமையத்தில் அஞ்சலி. கொழும்பில் தொழிலதிபரின் வீட்டில் காதலர்கள் செய்த பெரும் பண மோசடி, சிசிடிவி காட்சிகளில் சிக்கிய ஆதாரம். இசார செவ்வந்திக்கு முக பரிசோதனை, பரந்த கோரிக்கை. தமிழர் பகுதியில் 14 வயது மகள் மாயம், போலீஸ் நடவடிக்கை குறித்து பெற்றோர் குற்றச்சாட்டு. கிளிநொச்சி A9 வீதி விபத்தில் இளைஞன் பலி. சுவிஸ் ஆஃப்ரிங்கர் நகரத்தில் குறைந்த விலையில் சிறந்த தரத்தில் உங்கள் வீட்டு தேவைகளுக்கான யாவும் ஒரே இடத்தில். லிட்டில் ஏசியா. இங்கே தாயகத்தில் இருந்து தரமான மரக்கறி, ஃப்ரெஷ்ஷான இறைச்சி, சுவையான மீன் வகைகள் மற்றும் ஆசிய, ஆப்பிரிக்க, தாய்லாந்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பலசரக்கு பொருட்கள் அனைத்தும் ஒரே கூரையின் கீழ். உங்கள் ஷாப்பிங்கை இனிமையாக்க 200க்கும் மேற்பட்ட கார் பார்க்கிங் வசதி. மேலும் ஹைவேயில் இருந்து வரும் 700 மீட்டர் தூரத்தில் மிக பிரம்மாண்டமான லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட். இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? இப்பவே வாங்க, கையோட அள்ளிட்டு போங்க. லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட், பார்க் வெக் 2, 4665 ஆஃப்ட்ரிங்கன். தொடர்புகளுக்கு 0627 981111. தொடர்பென விரிவான செய்திகள். செம்மணி மனித புதுகுழியில் 3ஆம் கட்டத்தின் 50ஆம் நாள் அகழ்வு பணிகள் இன்றைய தினம் நடைபெற்றுள்ளது. இதன்போது 5 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. அதேவேளை அடையாளம் காணப்பட்டதில் 6 மனித எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் செம்மணி புதைகுழியில் 1ஆம், 2ஆம் மற்றும் 3ஆம் கட்டமென இதுவரையில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் 544 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 530 எலும்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. மூத்த ஊடகவியலாளர் ஆறுமுகம் சபீஸ்வரனின் புகழுடலுக்கு யாழ் ஊடக அமையத்தில் கண்ணீர் பல்க இறுதி அஞ்சலி செலுத்தப்பட்டது. யாழ் ஊடக அமையத்தின் தலைவராகவும் யாழ் தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியராகவும் செயற்பட்ட மூத்த ஊடகவியலாளர் ஆறுமுகம் சபீஸ்வரன் உடல்நலக்குறைவு காரணமாக கனடாவில் தனது 46வது வயதில் கடந்த 29ஆம் தேதி காலமானார். இவரின் புகழுடல் நேற்றதிகாலை நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட நிலையில் நேற்றிரவு யாழ் ஊடக அமையத்தில் இறுதியஞ்சலி செலுத்தப்பட்டது. இதன்போது ஊடகவியலாளர்கள், ஊடக பணியாளர்கள், விரிவுரையாளர்கள், சிவில் சமூக பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். இசார சிவந்தியை முக பரிசோதனைக்காக அரசாங்க பகுப்பாய்வாளரிடம் அனுப்ப அனுமதிக்குமாறு கொழும்பு குற்றப்பிரிவு நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது. குறித்த வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சந்தேக நபரை எதிர்வரும் 21ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு மேலதிக நீதவான் லியான் வருஷ விதான உத்தரவிட்டுள்ளார். சுமார் 9 மாதங்களாக கொழும்பு குற்றப்பிரிவினரால் தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வந்த சந்தேக நபர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் காவல்துறையினர் சமர்ப்பித்த விடயங்களை பரிசீலித்த நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். நேபாளத்திற்கு தப்பி சென்றிருந்த நிலையில் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படும் குறித்த சந்தேக நபரிடம் கடந்த 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் பெறப்பட்ட தகவல்கள் மற்றும் ஆதாரங்களின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட அறிக்கை ஒன்றையும் காவல்துறையினர் நீதிமன்றில் சமர்ப்பித்துள்ளனர். மேலும் குறித்த சம்பவம் திட்டமிடப்பட்ட விதம், அதனுடன் தொடர்புடையதாக கூறப்படும் ஏனைய சந்தேக நபர்களுடன் மேற்கொள்ளப்பட்ட தொடர்புகள் மற்றும் பண பரிமாற்றங்கள் தொடர்பான மேலதிக அறிக்கையும் நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் திட்டமிடப்பட்ட காலப்பகுதி, பணம் பரிமாறப்பட்ட விதம் மற்றும் ஏனைய சந்தேக நபர்கள் ஆயுதங்களை வழங்கியதாக கூறப்படும் விதம் தொடர்பான தகவல்களையும் காவல்துறையினர் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளனர். மேலும் விசாரணைகள் தொடர வேண்டியுள்ளதாக தெரிவித்த கொழும்பு குற்றப்பிரிவு சந்தேக நபரின் முகத்தை சிசிடிவி காட்சிகளுடன் ஒப்பிடும் நோக்கில் சிறப்பு முக பரிசோதனையை மேற்கொள்வதற்காக அவரை அரசாங்க பகுப்பாய்வாளரிடம் அனுப்ப அனுமதிக்குமாறு நீதிமன்றத்திடம் கோரியுள்ளது. இதற்கமைய எதிர்வரும் 17ஆம் தேதி சந்தேக நபரை
அரசாங்க பகுப்பாய்வாளரிடம் முன்னிலைப்படுத்த எதிர்பார்ப்பதாகவும் காவல்துறையினர் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். மட்டக்களப்பு ஆதித்யமலை பகுதியில் தனியார் கல்வி நிலையத்திற்கு செல்வதாக கூறி சென்ற 14 வயது சிறுமி ஒருவர் கடந்த 2ஆம் தேதி முதல் காணாமல் போயுள்ளதாக பெற்றோர் தெரிவித்துள்ளனர். ஆதித்யமலையை சேர்ந்த அல்போன் ஜெசிகா என்ற சிறுமியே இவ்வாறு காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவத்தன்று வழமை போன்று பாடசாலைக்கு சென்ற சிறுமி பின்னர் பிற்பகல் 2 மணியளவில் தனியார் கல்வி நிலையத்திற்கு செல்வதாக கூறி வீட்டிலிருந்து சென்றுள்ளார். எனினும் மாலை 6 மணியாகியும் சிறுமி வீடு திரும்பாத நிலையில் பெற்றோர் 119 என்ற அவசர காவல்துறை தொலைபேசி இலக்கத்திற்கு தகவல் வழங்கியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து மறுநாள் ஆதித்யமலை காவல் நிலையத்திற்கு சென்று முறைப்பாடு பதிவு செய்ததாக பெற்றோர் தெரிவித்துள்ளனர். எனினும் முறைப்பாடு செய்யப்பட்டு பல நாட்கள் கடந்துள்ள போதிலும் தமது மகளை கண்டுபிடிப்பதற்கான நடவடிக்கைகள் இதுவரை உரிய முறையில் முன்னெடுக்கப்படவில்லை என பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் சிறுமி காணாமல் போனமை தொடர்பில் மட்டக்களப்பில் உள்ள மனித உரிமைகள் நிலையத்திற்கும் தகவல் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காணாமல் போன சிறுமி தொடர்பில் தகவல் தெரிந்தவர்கள் அருகிலுள்ள காவல் நிலையத்திற்கோ அல்லது சிறுமியின் குடும்பத்தினருக்கோ தகவல் வழங்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு அத்துருக்கிரிய பகுதியில் தொழிலதிபரின் வீட்டிலிருந்து 2 வங்கி அட்டைகளை திருடி பண மோசடி செய்த பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த பெண் தொழிலதிபரின் வீட்டிலிருந்து 2 வங்கி அட்டைகளை திருடி 19 லட்சம் ரூபாவை மோசடி செய்துள்ளமை தெரிய வந்துள்ளது. சந்தேகத்திற்குரிய பெண்ணின் காதலர் தொழிலதிபரின் கீழ் கட்டுமான பணியில் ஈடுபட்டு வரும் நிலையில் அவசர தேவைக்காக கொழும்பு வந்த தனது காதலிக்கு தொழிலதிபரின் வீட்டில் ஓர் நாள் தங்குமிடம் வழங்குமாறு கோரியுள்ளார். இருப்பினும் தான் வீட்டில் தனியாக வசிப்பதால் தனியாக தங்குமிடம் வழங்க முடியாது என்றும் அதனால் அவரது தாயாருடன் வந்தால் தங்குமிடம் வழங்க முடியும் என்றும் தொழிலதிபர் கூறியுள்ளார். இதையடுத்து தாயாருடன் குறித்த பெண் தொழிலதிபரின் வீட்டிற்கு சென்ற நிலையில் வங்கி அட்டைகளை திருடுமாறு காதலன் தனது காதலிக்கு அறிவுறுத்தியிருந்தது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அதன்படி வீட்டில் ஒரே ஒரு இரவு மட்டும் தங்கியிருந்த சந்தேகத்திற்குரிய பெண்ணும் அவரது தாயாரும் வங்கி அட்டைகளை திருடிய பின்னர் இரவு வீட்டை விட்டு தப்பி சென்றுள்ளனர். இவர்கள் தப்பி செல்லும் வழியில் காதலனும் அவர்களுடன் சேர்ந்து கொண்டு திருடப்பட்ட வங்கி அட்டைகளை பயன்படுத்தி 50,000 ரூபாவை பெற்று பின்னர் வடுவு பகுதியில் தங்கள் திருமணத்தை பதிவு செய்து விடுதியொன்றில் தங்கியுள்ளனர். அடுத்த நாள் வெலிகம பகுதிக்கு சென்று கொண்டிருந்த போது சந்தேகத்திற்குரிய பெண்ணின் காதலன் என்று கூறப்படும் நபர் பல பிடியாணை உத்தரவுகளின் பேரில் வெலிகம போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் அவரிடமிருந்து போதைப் பொருட்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. தனது காதலன் கைது செய்யப்பட்ட பிறகு சந்தேகத்திற்குரிய பெண் மாத்தறை பகுதிக்கு சென்று அங்கு திருடப்பட்ட வங்கி அட்டைகளை பயன்படுத்தி 2 நவீன கைபேசிகள், தங்க பொருட்கள் மற்றும் பல்வேறு பொருட்களை வாங்கியதாக போலீசார் கூறுகின்றனர். வங்கி அட்டைகள் பயன்படுத்தப்பட்ட கடைகளின் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த பின்னர் அத்துருக்கிரிய போலீசாரினால் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் ஹம்பாந்தோட்டை ஸ்ரீ கோபுரத்தை சேர்ந்த 26 வயதான ஒரு குழந்தையின் தாய் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதற்கமைய அத்துருக்கிரிய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கிளிநொச்சி ஏனைன் வீதி தொண்ட மாநகர் பகுதியில் அதிகாலை இடம்பெற்ற விபத்தில் 21 வயது இளைஞன் உயிரிழந்துள்ளார். கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பொருட்களுடன் பயணித்த 2 பார ஊர்திகள் மோதியே குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. யாழ் நோக்கி சென்ற பார ஊர்தி வீதியில் நிறுத்திய பொருட்களை இறக்க முற்பட்ட வேளை அதே திசையில் பயணித்த பார ஊர்தி மோதியே குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் பார ஊர்தியின் சாரதி உதவியாளரான 21 வயதான யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இளைஞரை உயிரிழந்துள்ளார். 28 வயதான சாரதி படுகாயங்களுக்குள்ளான நிலையில் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.